ஹாய், அல்கோ ட்ரேடிங் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த அல்கோ ட்ரேடிங்ல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை டெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அது பேக் டெஸ்ட் பண்ணி 100% ஃபுல் ப்ரூஃபா இருந்தா என்டர் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். இதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வசதியோ அதை டெஸ்ட் பண்றாங்க, எது ஈஸியா ரிசல்ட் தருதோ அதை டெஸ்ட் பண்றாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு வின்னிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அது எல்லா மார்க்கெட் கண்டிஷன்லயும் ஒர்க் ஆகும். அதுதான் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி. ஏதாவது ஒரு மார்க்கெட்ல மட்டும் இது ஒர்க் ஆகும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி நீங்க அடாப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பெரும்பாலும் ஏமாற்றம் தான். ஏன்னா மொமெண்டம் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கிற எல்லாருமே பெரும்பாலான மொமெண்டம் ட்ரேடிங் ஃபெயிலியர் ஆயிடும். அதுக்கு தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் கிளியரா படிச்சிருந்தீங்கன்னா அது கிளியர் பிரேக் அவுட்டா இல்ல அது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் என்டர் பண்ணணும். என்ன ஆகும், இது தெரியாம நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னா அல்கோ ட்ரேடிங் எமோஷன்ஸ் எல்லாம் பார்க்காது. ஜஸ்ட் என்டர், நீங்க என்ன ட்ரிகர் கொடுத்துருக்கீங்களோ என்டர் ஆயிடும். அது நிதானிச்செல்லாம் பார்க்காது, அது ஃபேக் பிரேக் அவுட்டா அப்படின்லாம் அது கணிக்காது. என்ட்ரி எக்ஸிட் மட்டும் தான் அது பண்ணும். அந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சா என்ட்ரின்னு கொடுத்துருந்தீங்கன்னா என்ட்ரி ஆயிடும். அப்படி அந்த மாதிரியான ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டு அல்கோ ட்ரேடிங் மேலேயும் நம்ம குறை சொல்லிட முடியாது. ஏன்னா அல்கோ ட்ரேடிங் ஒர்க்ஸ் ஆன் த இன்புட். நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்க பொறுத்து தான் இருக்கு அல்கோ ட்ரேடிங். அதுல நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகாம அல்கோ ட்ரேடிங் பண்ணக்கூடாது. அல்கோ ட்ரேடிங் பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. பெரிய சக்சஸ்ஃபுல் ட்ரேடர்ஸ் எல்லாம் அல்கோ ட்ரேடிங்ல ஜெயிச்சிருக்காங்க. ப்ரொவைடட் அந்த ஸ்ட்ராங்கான ஃபண்டமெண்டல்ஸ், அந்த டெக்னிக்கல்ஸோட இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலா படிச்சுட்டு அதை பண்ணணும். டெஸ்ட் பண்ண விஷயம் 100% ஒர்க் ஆகுதான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க ஆக்சுவல் மணியை அதுல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க பேக் டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ட்ரேட். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஆக்சுவல் மணி இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. புக் ட்ரேடிங் பண்ணுங்க. உங்க ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது எப்போ சக்சஸ்ஃபுல்லா வருது, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருதோ அப்புறமா நீங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க.